ஹாய். ஃபாஸ்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, எப்படி வந்து இந்த நேச்சுரல் புரோட்டீன், நேச்சுரல் ஃபேட்டு, ஃபைபர் இதெல்லாம் வந்து நம்மளோட உணவுல சேர்த்துக்கிறது? எவ்ளோ சேர்த்துக்கணும்? என்ன மாரி நம்ம வந்து சேர்த்துக்கிறது? இப்படி நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கு இல்லீங்களா? ஸோ இந்த வீடியோல வந்து உங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எவ்ளோ புரோட்டீன் உங்க உடம்புக்கு தேவை? அது மட்டும் இல்லாம, இதெல்லாம் வந்து எங்கேருந்து இந்த நேச்சுரல் புரோட்டீன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது? அப்புறம் எப்படி இத வந்து நம்மளோட டயட் எவ்ரிடே டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணி சாப்பிடலாம்? அப்படின்னு இந்த 3 கொஸ்டின்ஸுக்கும் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சரிங்களா? நாள் ஃபுல்லாவே வந்து உட்கார்ந்தே இருக்கிற வேலை தான். ரொம்ப நான் வந்து ஹெவி ஒர்க் கிடையாது. இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 கிலோவுக்கு 1 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். 1 கிலோனா உங்களோட பாடி வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 60 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வந்து டெய்லி ஒரு 3 வேளை சாப்பிடுவீங்க, இல்ல 2 வேளை சாப்பிடுவீங்கன்னா, இந்த உணவுல நீங்க 60 கிராம் புரோட்டீன இன்க்ளூட் பண்ணணும். 2 வேளை சாப்பிடுவீங்கன்னா, அத 2ஆ பிரிச்சுக்கலாம். 30, 30ன்னு 3 வேளை சாப்பிடுவீங்கன்னா 20 கிராம் புரோட்டீன் ஒரு வேளைக்கு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். சோ ஒரு நாளைக்கு 60 கிராம் புரோட்டீன் கட்டாயம் சாப்பிடணும். சரி. இதுக்கு அடுத்த கேட்டகரி செகண்ட் தாய்ப்பால் குடுக்குறவங்க, மாசமா இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்க ரொம்ப வேலையே செய்யல அப்படின்னாலும் குழந்தை இருக்கு, நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படிங்கிறதுனால உங்களுடைய புரோட்டீன் தேவை 1 கிலோவுக்கு 1.5 கிராம். அதாவது நீங்க 60 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு கட்டாயம் 90 கிராம் புரோட்டீன எடுக்கணும். சரி. அடுத்தது நான் வந்து ரொம்ப ஹெவியா எக்ஸர்சைஸ் பண்ணுவேன் மேடம். அதாவது இந்த ஸ்ட்ரெங்த் ட்ரெய்னிங் எக்ஸர்சைஸஸ்லாம் நான் வந்து ரொம்ப ஹெவியா பண்ணுவேன். 1 ஹவர் நல்லா ஹெவி வொர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1.5 கிராம் புரோட்டீன் 1 கிலோவுக்கு தேவைப்படும். சோ நீங்களும் வந்து 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 90 கிராம் புரோட்டீன் உங்களோட உணவுல கட்டாயம் எடுத்துக்கணும். நான் 2 ஹவர்ஸ் வொர்க் அவுட் பண்ணுவேன் மேடம். ரொம்ப ஹெவி வொர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா 2 கிராம் புரோட்டீன் தேவைப்படும். அதாவது 60 கிலோ இருக்கிறீங்க அப்படின்னா 120 கிராம் புரோட்டீன ஒரு நாள் ஃபுல்லா நீங்க சாப்பிடுற உணவுல பிரிச்சு கட்டாயம் எடுத்துக்கணும். சரி. இப்போ இதுதான் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் தேவையான புரோட்டீன். சோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை? நீங்க வந்து உங்களோட வொர்க் ஸ்டைல் எப்படி? உட்கார்ந்து இருக்கிற வேலையா? இல்ல மாசமா இருக்கீங்களா? பால் குடுக்குறீங்களா? இல்ல வந்து ஹெவியா ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்ணுவீங்களா? அதுக்கு தகுந்த மாரி 1, 1.5 கிராம் இல்ல 2 இந்த மாதிரி உங்களோட வெயிட்டோட மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு என்ன தேவை? புரோட்டீனோட அளவு வந்து என்ன வேணும் உங்களுக்கு? அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி. அடுத்தது வந்து இந்த நேச்சுரல் புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் இதெல்லாம் எங்க மேடம் கிடைக்கும்? எங்க போய் வாங்குறது? நீங்க சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? மளிகை கடையில, காய் கடையில, பால் கடையில, கறி கடையில நம்ம டைரக்ட்டா போய் அந்த பொருட்கள வாங்குறோம் இல்லைங்களா? இதெல்லாம் தான் நேச்சுரல் புரோட்டீன், ஃபைபர், ஃபேட் இருக்கு. இந்த புரோட்டீன்ஸ் எங்க இருந்தெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆ நம்ம இந்த புரோட்டீனோட சோர்ஸ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து பிளான்ட் பேஸ், இன்னொன்னு அனிமல் பேஸ். பிளான்ட் பேஸ் அப்படின்னா அந்த செடி, கொடி, தாவரங்கள் அதுல இருந்து கிடைக்கிறது. அனிமல்ஸ்னா உங்களுக்கு தெரியும் நான்வெஜ் இல்லையா? எக்கையும் வந்து நான் அனிமல் பேஸ்ல கொண்டு வரேன். அனிமல் புரோட்டீன் அப்படின்னு எடுத்தோம்னா அனிமல் புரோட்டீன்ல நேச்சுரல் ஃபேட் கிடைக்கும். ஆனா ஃபைபர் இருக்காது. நம்ம மனுஷங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளோட உணவுல இது எல்லாமே வேணும். புரோட்டீனும் வேணும், ஃபேட்டும் வேணும், ஃபைபரும் வேணும். இப்படிதான் நம்ம பிளேட்ல இது 3யும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்ப நான் வெறுமனே நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிடுவேன். எனக்கு நேச்சுரல் புரோட்டீன் அண்ட் ஃபேட் மட்டும் கிடைக்கும் அப்படின்னா, ஃபைபர் நமக்கு கிடைக்காம போயிடும். ஃபைபர் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, மலச்சிக்கல் ஏற்படும். கான்ஸ்டிபேஷன். பிளான்ட் சோர்ஸ்ல கார்ப்ஸும் ஃபைபரும் அதிகமா இருக்கும். இதுவே அனிமல் சோர்சஸ்ல புரோட்டீனும் ஃபேட்டும் அதிகமா கிடைக்கும். சோ நம்ம மனுஷங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிடுறோம். வெஜிடேரியன்ஸ் கேப்பீங்க. நாங்க எப்படி நேச்சுரல் ஃபேட் எடுக்கிறது? பால் வகைகள் அதாவது பன்னீர், சீஸ் இந்த மாதிரில உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட் கிடைக்கும். சோ உங்களோட உணவுல நேச்சுரல் ஃபேட்டையும் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த சட்டைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு ஃபுல் ஆகும். வயிறு ஃபுல் ஆனாதான் அடுத்து ஒரு 4, 5 மணி நேரத்துக்கு நம்மளுக்கு பசி இருக்காது. இடையில இடையில பசிச்சுட்டே இருந்ததுன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு ஸ்நாக்ஸ் இல்ல சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் இன்சுலின் ஜாஸ்தி ஆயிடும். சோ நம்மளோட எய்ம் என்ன? இன்சுலின் சாப்பிடுற டைம்ல கூட ரொம்ப ஜாஸ்தி பண்ணக்கூடாது இல்லைங்களா? எல்லாருக்கும் பிடிக்கிறது உங்களுக்கும் பிடிக்கணும். இதுதான் நம்ம சாப்பிடணும். இதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் அப்படின்னு கிடையாது. சோ உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் என்னவோ அத வந்து நீங்க டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரெசிபியா செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிடலாம். எனக்கு பிடிச்சது முட்டையும், வேர்க்கடலையும் தான். சோ இது 2யுமே நான் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்டா செஞ்சு சாப்பிடுவேன். அண்ட் நான்வெஜ் வந்து நான் எப்பயாவது தான் மந்த்லி ஒன்ஸ் இல்லன்னா அது கூட இல்லாம இருப்பேன். உங்களுக்கு பிடிக்கிறத நீங்க டிஃபரெண்டா செஞ்சு உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்ல சாப்பிடலாம். இப்போ பிளான்ட் பேஸ்ல என்னெல்லாம் வந்து புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பயிறு வகைகள். என்னெல்லாம் பயிறு சாப்பிடலாம்? மொச்சை பயிறு சாப்பிடலாம், காராமணி, பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பிரவுன் ஆஸ் வெல் அஸ் ஒயிட் 2ல எதை வேணாலும் நீங்க சாப்பிடலாம். சோய் பீன்ஸ், அப்புறம் ராஜ்மா, கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்க பயிறு வகைகள்ல புரோட்டீன் உணவை பார்க்கலாம்.
இதுல வந்து எவ்வளவு மேடம் புரோட்டீன் இருக்கு, நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இதுல ஒன்னொன்னுலயும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10ல இருந்து 14 கிராம் புரோட்டீன் இந்த ஒரு கப் சுண்டல்லயே உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். சோ நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன், லஞ்ச் சாப்பிடும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் சுண்டலை செஞ்சுக்கோங்க அப்படின்னு. இப்ப நான் சொன்னதுலயே வந்து இந்த மொச்சை, தட்டைப்பயிறு, பச்சைப்பயிறு, அப்புறம் சோய்பீன்ஸ், ராஜ்மா, வேர்க்கடலை, இது எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு சுண்டல் செஞ்சு கூட சாப்பிடலாம். ரைஸ் ஒரு கப்ல 4 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். சாம்பார் ஒரு கப் ஊத்துனீங்க அப்படின்னா அதுல ஒரு 5 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். காய்கறிகள் ஒரு கப் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அதுல 2 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். தயிர் ஒரு கப்ல சாப்பிட்டீங்கன்னா 4 கிராம் புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்கும். சோ பிளான்ட் சோர்ஸ்லயே வந்து நம்மளுக்கு இவ்வளவு அதிகமான புரோட்டீன் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா இது எல்லாமே நம்ம கரெக்டா பிளான் பண்ணி சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் கப் சுண்டலாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் இந்த 20-22 கிராம் உங்களால ரீச் பண்ண முடியும். வெறுமன சாதம் நான் நிறைய சாப்பிடுறேன் அப்படின்னீங்கன்னா கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து தான் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். சரி மேடம், நாங்க வந்து டிஃபன் காலையில நைட்ல எல்லாம் வந்து டிஃபன் சாப்பிடுவோம், அதுல வந்து எப்படி புரோட்டீன் வந்து சேர்க்கறது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா? இப்பதான் உங்களோட பன்னீர், சீஸ், டோஃபு, அப்புறம் மறுபடியும் இந்த பருப்பு வகைகள்ல நீங்க தோசை செய்யலாம். அதாவது அடை தோசை, பெசரட்டு, கினுன்னு ஒரு கிரெயின் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீங்க தோசை இல்ல உப்புமா அந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடலாம். சோ ஒரு பெசரட்டு தோசை, அதாவது பச்சை பயிர் வச்சு தோசை செய்யறாங்க இல்லையா, அதுல வந்து ஒரு தோசையில 5 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். அடை தோசையில ஒரு தோசையில 6 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். சோ 2 அடை தோசை, ஒரு கப் தயிர் அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு 15-16 கிராம் புரோட்டீன் கிடைச்சிரும். கினு அதுல வந்து ஒரு 100 கிராம், சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராம் இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களுக்கு ஒரு 4 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பெசரட்டு தோசையில ஒரு தோசையில 5 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். சோ இதுல என்ன மேடம் எனக்கு 4-5 கிராம் தான் புரோட்டீன் கிடைக்குது அப்படின்னா, நான் எப்படி இதை கம்பைன் பண்ணுவேன்னா, கடலை சட்னி. சோ கடலையில நல்லா புரோட்டீன் இருக்கு இல்லைங்களா, கடலைய சட்னியா பண்ணி அந்த பெசரட்டு, அடை தோசை, கினு உப்புமாவுக்கு அப்படி நீங்க தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு 20 கிராம் புரோட்டீன் கிடைச்சிரும். இது இல்லாம பன்னீர் தோசை, சீஸ் தோசை, இல்லைன்னா தோசையில வந்து நீங்க டோஃபு அதை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி இல்லைன்னா வந்து ஸ்கிரேப் பண்ணி சாப்பிடுறீங்க அப்படின்னா, இதுலலாம் வந்து பன்னீர், சீஸ், டோஃபுல ஒரு 100 கிராம்லயும் 20 கிராம் புரோட்டீன் இருக்கு. பன்னீர், சீஸ், டோஃபு இதுலலாம் வந்து ஒரு கியூப், அதாவது ஒரு 1 இன்ச் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கியூப்ல 3ல இருந்து 4 கிராம் புரோட்டீன் வரைக்கும் இருக்கு. சோ இந்த பன்னீர், சீஸ், டோஃபு இதை வந்து நீங்க உங்களோட சப்பாத்தி, தோசை, இட்லி அதோட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஈஸியா ஒரு 20 கிராம்ஸ் புரோட்டீனை நீங்க ரீச் பண்ணிடலாம். இது இந்த இட்லி, தோசை, சப்பாத்தி இதுலயுமே வந்து ஒன்னொன்னுலயும் ஒரு 2 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். ஆனா நான் வந்து இட்லியவே சாப்பிட்டு என்னோட எல்லா புரோட்டீனையும் நான் எடுத்துக்கலாமா மேடம் அப்படின்னா, இட்லி மட்டும் சாப்பிட்டீங்கன்னா ஒரு இட்லில ஒரு மீடியம் சைஸ் இட்லில ஒரு 2 கிராம் புரோட்டீன் இருக்கும். அப்போ 30 இட்லி சாப்பிட்டா எனக்கு ஈஸியா புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கிடைச்சிருமா அப்படின்னா, அதுல மாவுச்சத்து அதிகமா இருக்கு. மாவுச்சத்து அதிகமா இருந்ததுன்னா அது நம்மளோட இன்சுலினை தூண்டிடும். சோ புரோட்டீன் அப்படிங்கும்பொழுது இட்லி, தோசை அதெல்லாம் 1 இல்ல மேக்சிமம் 2 அப்படி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி நட்ஸ், பன்னீர் இல்லைன்னா சுண்டல் அந்த மாதிரி நீங்க எடுத்து, சுண்டல்ல வந்து இப்ப கடலைக்கறி, கொண்டக்கடலை குருமா அந்த மாதிரி வந்து நீங்க இட்லிக்கு கொண்டக்கடலை குருமா, இட்லிக்கு கடலைக்கறி, தோசைக்கு, சப்பாத்திக்கு அந்த மாதிரி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட புரோட்டீன் கோல்ஸை வந்து நீங்க ஈஸியா ரீச் பண்ணலாம். உங்களோட மாவுச்சத்து விதமும் ரொம்ப அதிகமாகாம நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்க உங்களோட உணவை வந்து பிளான் பண்ணி சாப்பிடணும். இப்ப நான் சொன்ன உணவு எல்லாமே என்ன மேடம் ஒரே வெஜிடேரியன் ஐட்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? சோ எஸ், வெஜிடேரியன்ஸுக்கு புரோட்டீன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் இந்த மாதிரி பிளான் பண்ணி சாப்பிட்டோம்னா ஈஸியா நம்மளுக்கு நம்மளோட புரோட்டீன் கோல்ஸை நம்ம ரீச் பண்ணலாம். இதுவே வந்து சப்போஸ் நீங்க எக் மட்டும் நான் சாப்பிடுவேன் மேடம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க காலை உணவுல 2 முட்டை 3 முட்டை வரைக்கும் சாப்பிடலாம். ஒரு தோசை, ஒரு இட்லின்னு குறைச்சிட்டு 2 முட்டை 3 முட்டை அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அனிமல் புரோட்டீன் அப்படிங்கும் பொழுது இதை கால்குலேட் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் நமக்கு. ஸோ எப்படின்னா ஃபிஷ், சிக்கனு, மட்டனு, பீஃப், போர்க்கு எதா இருந்தாலும் ஒரு மீடியம் சைஸ் பீஸ் கணக்குல நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியா நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக. ஸோ அந்த பீஸ் கணக்குல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியமா இருக்குன்னா அது ஒரு 6 கிராம்ஸ் புரோட்டீன் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவு கொஞ்சம் பெரிய பீஸா இருக்கு அப்படின்னா ஒரு 8 கிராம்ஸ் புரோட்டீன் அதுல இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட காலை உணவு இல்லைன்னா இரவு உணவு இதுல வந்து நம்ம தோசை இதெல்லாம் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஒண்ணு நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங்கா கிடைக்கல அப்படின்னா நான் 3/4 வேர்க்கடலை அதை ரோஸ்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ வேர்க்கடலை வந்து அதை நான் கொஞ்சம் சாப்பிட்டுப்பேன். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் நான் வந்து பாதாம், பிஸ்தா, அப்புறம் இந்த பம்கின் விதைகள், வாட்டர்மெலன் விதைகள், சன்ஃபிளவர் சீட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி நான் அதை வந்து ஒரு சின்ன கப்ல நான் சாப்பிட்டுக்கோ. வேர்க்கடலையில உங்களுக்கு நேச்சுரல் ஃபேட்டும் இருக்கு, நேச்சுரல் புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு, எல்லாமே அதுல இருக்கு. ஸோ வேர்க்கடலை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன், ஃபைபர் அண்ட் நேச்சுரல் ஃபேட். ஸோ வேர்க்கடலையும் நீங்க நிறைய, அது இன்னொன்னு அது ரொம்ப சீப்பும் கூட. ஸோ நீங்க அதை வந்து நிறைய எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெஸ்டா இருக்கும். அதனால நிறைய சாப்பிடலாமா மேடம், அதை சாப்பிட்டா நம்மளுக்கு வெயிட் போடுமே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. நீங்க வந்து உங்களோட அரிசி உணவுகளை குறைச்சிக்கணும்.
அரிசி உணவுகளை குறைக்காம அதையும் நல்லா நிறைய சாப்பிட்டுட்டு இதையும் நிறைய சாப்பிட்டோம்னா கட்டாயம் வெயிட் தான் போடும். அதை குறைச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா நிச்சயமா வெயிட் போடாது. ஏன்னா நீங்க புரோட்டீன் ஃபேட்னு பிளான் பண்ணி கால்குலேட் பண்ணி சாப்பிடுறீங்க இல்லையா? ஃப்ரூட்ஸ்ல வந்து எது நம்மளுக்கு புரோட்டீனா இருக்கு அப்படின்னா கொய்யாப்பழம் சாப்பிடலாம். கொய்யாப்பழம் அண்ட் இந்த பெர்ரிஸ், ஜாக் ஃப்ரூட் இதெல்லாம் எவ்வளவு மேடம் இருக்கு புரோட்டீன்னா ஒரு கொய்யால 1 to 1.5 கிராம் புரோட்டீன் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 2 கொய்யா சாப்பிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு 3 கிராம் புரோட்டீன் கிடைக்கும். பிளஸ் வந்து அதுல ஃபைபரும் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்மளோட டயட்டை வந்து ஒன்னொன்னையும் என்ன ஒரு வேலையிலையும் என்ன சாப்பிடணும், இதுல வந்து எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, நமக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி கரெக்டா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா ஈஸியா நம்மளோட புரோட்டீன் கோல்ஸையும் நம்மளால ரீச் பண்ண முடியும். வெயிட்டும் நம்மளுக்கு ஈஸியா குறைஞ்சிரும். இன்சுலின் லெவலையும் நம்ம செக்லயே வச்சுக்கலாம். ஓகேவா?